எங்களின் சட்டமன்ற உறுப்பினர்கள் துரதிருஷ்டவசமாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டோம். அதனால் எங்களால் தாவேக அரசுக்கு ஆதரவளிக்க முடியாத சூழல் உள்ளது என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ பேசியது அரசியலில் கவனம் பெற்ற நிலையில் திமுகவுடனான கூட்டணியில் அவர்கள் தொடர்வார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. தேர்தலுக்கு முன் திமுக கூட்டணியில் இருந்த இடதுசாரிகள், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தாவேகாவிற்கு ஆதரவு அளித்துள்ளன. காங்கிரஸ், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகியவை அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளன. தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணியிலும் இணைந்துள்ளது. இந்நிலையில் நேற்று நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சிக்காக திருச்சி விமான நிலையம் வந்த முதல்வர் விஜயை மதிமுக எம்பியான துரை வைகோ வரவேற்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது பேசிய துரை வைகோ, எங்களின் சட்டமன்ற உறுப்பினர்கள் துரதிருஷ்டவசமாக திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டோம். அதனால் எங்களால் தாவேக அரசிற்கு ஆதரவளிக்க முடியாத சூழல் உள்ளது. எங்கள் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட மற்ற ஜனநாயக சக்திகள் தாவேகாவிற்கு ஆதரவளித்துள்ளன. அதனை நாங்கள் வரவேற்கிறோம். மக்கள் தாவேகாவை தனிப்பெரும் கட்சியாக ஆக்கியுள்ளனர். அதனை மதிக்க வேண்டும். மதிமுக எந்த கூட்டணியில் தொடர்வது என்பது குறித்து ஜூன் 27 நிர்வாக குழுவை கூட்டியுள்ளோம் என தெரிவித்தார். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் துரதிருஷ்டவசமாக திராவிட முன்னேற்ற கழக சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம். இன்னைக்கு நாங்க அப்படி ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எங்களுக்கு கிடையாது. ஆனால் மற்ற பிற இயக்கங்கள், பொது உடைமை இயக்கங்களா இருக்கட்டும், காங்கிரஸ் இயக்கமா இருக்கட்டும், அவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்திருக்காங்க. எதன் அடிப்படையில் ஆதரவு கொடுத்திருக்காங்கன்னா, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, இங்க தொங்கு மந்திரி சபை ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நாங்க ஒரு ஆதரவு கொடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நம்ம தவறு இல்லைன்னு நம்ம சொல்றோம். ஐயுஎம்எல் அவங்களும் கொடுத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பொறுத்தவரைக்கும் மக்கள் பொறுத்தவரைக்கும், அதாவது அப்சல்யூட் மெஜாரிட்டி, தனிப்பெரும்பான்மை கொடுக்காட்டி கூட சிங்கிள் மெஜாரிட்டி யாருக்கு இருக்குன்னா தாவேகா இன்றைக்கு சகோதரர் அவர் விஜய் அவருடைய இயக்கத்துக்கு தான் இருக்கு. அதன் அடிப்படையில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி, இந்திய அரசியல் சட்டத்தின்படி அவங்கள தான் அழைச்சிருக்கணும். அதன் அடிப்படையில் இன்னைக்கு அரசாங்கத்தை அமைச்சிருக்கிறாங்க. அதற்கு பொறுத்த வரைக்கும் மக்களுடைய தீர்ப்பு மகேசன் தீர்ப்புங்கிற மாதிரி அதை நாம் மதிக்க வேண்டும். கால அவகாசம் கொடுக்க வேண்டும். இந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்படுங்கிற நம்பிக்கையோட நம்ம இருக்கிறோம். அந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் கூறும் கருத்துக்களின் அடிப்படையில் எந்த கூட்டணியில் இடம்பெறுவது என முடிவெடுப்போம் எனவும் தெரிவித்தார். இதனால் மதிமுக தாவேகா பக்கம் நகர்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. நாங்கள் இந்த மாசம் 27ஆம் தேதி எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுக்குழு நாங்கள் கூட்டியிருக்கிறோம். கட்சி நிர்வாகிகளுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, கட்சி தொண்டர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர வேண்டுமா என்கிற அந்த கேள்வி அந்த பொதுக்குழுவில் வைக்கும் பொழுது அந்த நிர்வாகிகளுடைய மனநிலைப்படி முடிவு எடுக்கப்படும் நான் சொல்ல முடியும். ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியில எந்த இயக்கமா இருந்தாலும் சரி, தனிநபர் ஒரு முடிவு எடுக்கிறத விட இயக்கம் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு எடுக்கணும். அதை நம்ம மதிக்கணும்னு சொல்லணும். மறுபுறம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எந்த கூட்டணியில் தொடர்வது என்பது குறித்து முடிவெடுக்க ஜூன் 20 பொதுக்குழு கூட்டத்தை கூட்டியுள்ளது. மேலும் இனிவரும் தேர்தல்களில் தனிச்சின்னத்திலேயே போட்டியிடுவோம் என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா அண்மையில் தெரிவித்தார். இதையடுத்து தனி சின்னத்தில் வென்ற முஸ்லீம் லீக் கட்சிக்கு தாவேகா அரசில் அமைச்சர் பதவி கிடைத்திருப்பதால் மாமக இந்த முடிவுக்கு வந்திருப்பதாக பேசப்பட்டது. இதனையடுத்து அதை மறுத்த ஜவாஹிருல்லா, பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியானது தனி சின்னத்தில் போட்டியிட்டால் மட்டுமே அதன் பதிவை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்துவதால் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் என்று சொன்னார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவுடனான தனது கூட்டணி குறித்து மாநில குழு முடிவெடுக்கும் என தெரிவித்திருக்கிறது. இப்படி திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் தாவேகா பக்கம் நகர்வதால் திமுக தனித்து விடப்படுகிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த கட்சிகளின் முடிவு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எனவும் கூறப்படுகிறது. காங்கிரஸ் ராஜ்யசபாவும் 27 சீட்டு வாங்கிட்டு மந்திரி சபையிலே சேர்ந்துட்டாங்களே, எப்படி எங்களை அவங்களை கம்பேர் பண்றீங்க? எங்க மேல உள்ள ஒரு நல்லெண்ணம் இல்ல, அதனால கம்பேர் பண்றாங்க. அவங்களை எங்களை எப்படி கம்பேர் பண்ண முடியும்? எங்களை சிறுத்தைகளை எப்படி கம்பேர் பண்ண முடியும்? அவங்க இங்கதான் இருந்தாங்க, ஆட்சியை ஆதரிச்சு மந்திரி சபையிலே சேர்ந்துட்டாங்கல்ல. அப்படிப்பட்ட நிலைக்கு நாங்க ஆளாகலையே. அதனால எங்களுக்கு குறைச்ச சீட்டுகள் கொடுத்து எங்க சின்னத்திலே நிற்க வச்சது ஆதங்கம் தொண்டர்கள் மனசுல இருக்கு. அதை அவர் வெளிப்படுத்திக்காரு, அவ்வளவுதான். மற்றபடி வேறு எந்த முடிவும் நாங்கள் எடுக்கவில்லை. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கவும் மாட்டோம்.
பொதுக்குழுவிலே ஆற அமர எல்லோருடைய கருத்துக்களும் பரிமாறப்பட்டு அதற்கு பிறகுதான் எதிர்காலம் தேர்தல் வரும்போதுதான் தேர்தல் கூட்டணி பற்றி பேசுவோம். எதிர்கால திட்டங்கள், செயல் திட்டங்கள் அவை பொதுக்குழுவிலே தீர்மானிக்கப்படும்.